ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர்ஜி சோலார். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷன் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3.3 கிலோவாட் ஆஃப் கிரிட் 5 kV 48 வோல்ட் செட்டப், லொகேஷன் பாபநாசம்ல. இந்த செட்டப்ல ஸ்பெஷலாக ஒரு ஹை ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து நம்ம யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த செட்டப்ல என்னென்ன பேனல்ஸ், என்ன இன்வெர்டர், என்ன பேட்டரி, இதோட பர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, இதோட ஒர்க்கிங் வீடியோஸ், அப்புறம் அன்பாக்சிங், இது எல்லாமே சிங்கிள் வீடியோவில் உங்களுக்கு A to Z எல்லாமே தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. பேனலோட குவாலிட்டியை செக் பண்ண போகிறோம். பேனலு கீழே போட்டாச்சு. இப்போ இது மேலே நான் ஏற போகிறேன். என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90 இருக்குன்னு நினைக்கிறேன். கூட இருக்கலாம். ஒரு ஆல்மோஸ்ட் 80 to 90 வச்சுக்குவோம். இப்போ நான் ஏற போகிறேன். இது உடைய போதா என்னங்கிறது தெரில. ஸோ ரிஸ்க் எடுக்க தான் போகிறேன். வியூவர்ஸ் உங்களுக்காக தான். ரைட், பார்ப்போம். ரைட், ஒன்றும் ஆகலை, பரவாயில்ல. கிட்டத்தட்ட பேனலோட ஓவரால் கர்ப் வெயிட் வந்து ஒரு 20 kg இருக்கும். ஸோ அந்த 20 kg செட்டப் வந்து என்னோட 80 to 90 kg செட்டப் வெயிட்டை தாங்குது. ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு அன்லோடிங் பார்த்துருப்பீங்க. செகண்டு பெயிண்டிங்கு, கோட்டிங் ப்ராசஸ். இப்போ இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரே ஆஷ் பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 2.5 1.5 GI பைப்பு. இப்போ இந்த செட்டப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா லூம் சோலார் 550 வாட் பேனல். பேனல்ஸ் 6 குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேனல் 550 வாட்டுங்கிறப்ப 6 பேனல்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் 3.3 கிலோவாட் வரும். இப்போ இந்த பேனலில் VOC வந்து உங்களுக்கு 49 வோல்டேஜ், அப்புறம் VMPயில் வந்து 42 வோல்டேஜ். இதே ஆம்பியர் வந்து 12 ஆம்பியர், அப்புறம் ஷார்ட் சர்க்யூட்டில் 13 ஆம்ப்ஸுங்கிற மாதிரி. இந்த மாதிரி செட்டப்பில் ஒரு நல்ல விஷயங்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ இந்த மாதிரி செட்டப்பில் கஸ்டமர் வந்து ஈவினிங் டைமில் ஒரு சின்ன காஃபி பிரேக் வேணும், இல்லை ஏர்லி மார்னிங் ஏதாவது ஜஸ்ட்டு ஒரு காஃபி பிரேக் மாதிரி கஸ்டமர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செட்டப் ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நார்மலாக ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு லோ ரைஸ் செட்டப் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த இடம் ஃப்யூச்சரில் நீங்கள் க்ளீன் பண்ணணும், இல்லை அந்த இடத்துல அந்த அக்சஸே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹை ரைஸ் செட்டப் பண்ணுறப்ப ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த ஏரியாவை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேனல் ஓவர் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த பேனலோட லென்த்து ஒரு 7 feet இருக்கும், பிரெத்து ஒரு 4 feet இருக்கும். இப்போ இந்த பேனலில் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு அலுமினியம் வித் பிளாக் கோட்டட். ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 mm வருது. இப்போ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட்னிங் அரெஸ்டர் ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம டெக்னீஷியன் இப்போ ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக நம்ம எப்போதுமே ஒரு 1.5 GI பைப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 feet வரைக்கும் ஹைட்டில் டாப் ஆஃப் தி எட்ஜில் லைட்னிங் அரெஸ்டர் ஃபிட் பண்ணுவோம். இப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்க லைட்னிங் அரெஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 mm லைட்னிங் அரெஸ்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காப்பர். டாப்பில் வந்து உங்களுக்கு மல்டி ஸ்பைக் இருக்கும். இப்போ இந்த கேபிள் வந்து இதுக்கும் கீழே இருக்க எர்த்திங் கேபிளும் கனெக்ட் ஆகிருக்குது. ஒரு 16 square mm காப்பர் கேபிள். இப்போ நம்ம இந்த கேபிள் வந்து கீழே போய் அப்படியே கிரவுண்டில் எர்த்திங்ல கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம அடுத்து எர்த்திங்கை பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா எர்த்திங்ல உங்களுக்கு டிக் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலா 1.5 1.5 சதுர அடியில அப் டு 3 to 4 அடி வரைக்கும் இதை ஆழத்துல டிக் பண்ணி அதுல உங்களுக்கு காப்பர் ராட்ல எர்த்திங்கை ஃபிட் பண்ணி சுற்றிலும் உங்களுக்கு கெமிக்கல், அதுக்கப்புறம் வாட்டர், அப்புறம் சால்ட், இது எல்லாமே கம்பைண்டாக ஃபில் பண்ணி அதுக்கு மேலே உங்களுக்கு 3 லேயராக இன்பிட்வீனில் சாண்டை ஃபில் பண்ணி இந்த எர்த்திங்கை ஃபில் பண்ணுவோம். இந்த செட்டப்னால உங்களுக்கு பக்காவாக எர்த்திங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எர்த்திங் ப்ராப்பராக பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த டைம்லையும் உங்களுக்கு லைட்டிங்கோ இந்த மாதிரி எந்த ஒரு இயற்கை சீற்றம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக நம்ம எப்போதுமே எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு சிங்கிள் பேக்கேஜாகவே பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏசிடிபி ஃபிட்டிங். மேக்ஸிமம் சோலார் பண்ணுறவங்க யாருமே இந்த ஏசிடிபியை ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம ப்ராஜெக்ட்ஸில் இது எல்லாமே இன்க்ளூடட். இந்த ஏசிடிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் போகக்கூடிய அவுட் கண்ட்ரோலை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறது, இன்வெர்ட்டருக்கு வரக்கூடிய இன்புட்டு, அப்புறம் இன்வெர்ட்டர்லேருந்து லோடுக்கு போகக்கூடிய அவுட்புட், இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செட்டப் இது. ஸோ இந்த செட்டப்லேயும் உங்களுக்கு சேஃப்டி ப்ரியாரிட்டி படி இதில் எர்த்திங் இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கு உங்களுக்கு எம்சிபி வந்துடும், அவுட்டுக்கும் உங்களுக்கு எம்சிபி வந்துடும். இப்போ ஃபிட்டிங் க்ளோஸ் ஆகிடுச்சு.
இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்வெர்டர் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். இன்வெர்டருக்கு அடுத்து பேட்டரி கனெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈப்ரோ 200Ah பேட்டரி, இந்த பேட்டரியை தான் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பேட்டரி உங்களுக்கு. இப்போ நம்ம இன்ட்ரோவில் சொல்லியிருந்தபடி இது 48 வோல்ட்டு செட்டப்பு. ஸோ 4 பேட்டரி வேணும். ஒவ்வொரு பேட்டரியும் 12 வோல்ட்டு. உங்களுக்கு 200Ah பேட்டரி 4 பேட்டரி இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வீடியோவோட நம்ம மிட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேனல் எல்லாம் ஃபிட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு பேனலுக்கும் கனெக்ட் பண்ணி ஃபைனலாக நம்ம டிபி செக்ஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் உங்களுக்கு பேனலோட சேஃப்டிக்காக எம்சிபி, டிசி எம்சிபி, அப்புறம் எஸ்பிடி சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸு, அப்புறம் ஃபியூஸு. ஸோ இது எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டில் வந்துடும். அதனால் இது வந்து டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக டிசிடிபின்னு சொல்லுவோம். ஸோ இதில் 3 பேனலாக 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அந்த 2 ஸ்ட்ரிங்கை இதில் கனெக்ட் பண்ணி கம்பைண்டாக ஒரே ப்ளஸ் மைனஸை இன்வெர்ட்டரில் சோலார் கேபிளாக டேரெக்டாக போய் கனெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த செட்டப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அதுதான் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா பேனல் ஃபிட்டிங்கில் இருக்கும். இப்போ பேனல் ஃபிட்டிங்கில் 3 பேனல் ப்ளஸ் 3 பேனல் 2 ஸ்ட்ரிங்கையும் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேனல் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேனல்லையும் உங்களுக்கு ஒரு டயோடு ஃபியூஸ் வரும். ஸோ அந்த ஃபியூஸ் கனெக்டரோட நம்ம கம்பைன் பண்ணி கனெக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பேனலு. இப்போ நம்ம ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இன்வெர்ட்டர் ஃபிட் பண்ணியாச்சு, பேட்டரி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது இன்ட்ரோவில் சொல்லியிருந்த மாதிரி பேனல் வந்து லூம் சோலார் பேனல், இன்வெர்ட்டர் ஒரு 5 kVA 48 வோல்ட்டு லெட் ஆசிட் இன்வெர்ட்டர். அடுத்து பேட்டரி வந்து 200Ah ஈப்ரோ பேட்டரி. ஸோ இது சோலார் பேட்டரி, அது சோலார் இன்வெர்ட்டர். ஸோ இந்த செட்டப்பில் உங்களுக்கு 5 kV செட்டப் இது. இதில் கஸ்டமருக்கு 4 kW வரைக்கும் லோடு கொடுக்கலாம். ஸோ ஓவரால் இதை நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். 550 வாட்டு 6 பேனல், அதுலேருந்து டிசிடிபிலேருந்து உங்களுக்கு இன்வெர்ட்டர் வரும். இன்வெர்ட்டரோட பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் இன்வெர்ட்டர்லேருந்து லோட் அவுட் வந்து ஏசிடிபி மூலியமாக உங்களுக்கு டேரெக்டாக அப்ளைன்சஸ்க்கு போயிடும். இப்போ இந்த செட்டப் எல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இப்போ மேலே இன்னும் ஃபுல்லாக க்ளோசிங் பண்ணல கஸ்டமர். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதனால இன்னும் கவர் பிரிக்காமல் வச்சிருக்கோம். இது ஒன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ இன்வெர்ட்டரோட சோலார் அவுட்புட்டை மட்டும் என்னன்னு செக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோலாரில் 110 வோல்டேஜ் 19 ஆம்ப்ஸ் கிட்ட ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவராலாக இப்போ கரண்ட்டாக ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குது 2177 வாட், அதாவது 2 kW கிட்ட ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். பேனல்ஸ் அன்லோடிங், எரெக்ஷன் ப்ளஸ் இன்வெர்ட்டர் பேட்டரிஸ் ஃபிட்டிங்கு, அதுக்கப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட், இது எல்லாமே பார்த்துருக்கோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் மேலே எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அண்ட் இல்லப்பா நான் ப்ராஜெக்ட் பண்றதை விட எனக்கு மெட்டீரியல் 1-2 வாங்கி நான் அப்பப்போ கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கீழே எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் எங்களோட பிவி ஸ்டோரோட ஆன்லைன் ஸ்டோரோட லிங்க் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்ல போய் நீங்க ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அதோட பிரைசிங் டீடைல்ஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்க அந்த வெப்சைட் லிங்க்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது இல்லாமல் ஃபர்தர் ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். நாங்கள் வந்து சோலார் பேனல்ஸ் மட்டும் இல்லாமல் சோலார் டெக்கரேட்டிவ் லைட், சோலார்ல டிசி ரிலேட்டடான அப்ளைன்சஸ் எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்கு. ஸோ ஃபர்தர் எந்த ஒரு குவரிஸாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கூச்சமே படாமல் மேலே கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஃபர்தர் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வீடியோஸை கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.